தலைமையில் ஒரு இஸ்லாமியன் கூட வாய்ப்பளிக்கப்படவில்லை. சாதிக் பாஷா மகனுக்கும் ரஹ்மான் கான் மகனுக்கும் இசை முரசு நாகூர் யூனிஃபார்முக்கு அளித்திருக்கிறார்களா? இல்லையே. வாரிசுகளுக்கெல்லாம் கொடுக்கும்பொழுது இவர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இஸ்லாமியன். திமுக தெற்கு மாவட்டம்னு ஒன்று இருக்குது. அதில் 26 பேர் மாவட்ட பொறுப்பில் இருக்காங்க. ஒருத்தர் கூடி முஸ்லீம் இல்லைங்க. 75 ஆண்டுகளில் 3 இஸ்லாமியர்களை எம்பி பதவிக்கு கொண்டு போனாங்க திமுகவில். ஆனால் ஏடிஎம்கேல 45 ஆண்டுகளில் 4 இஸ்லாமியர்களை எம்பி பண்ணாங்க. அந்த நன்றி விசுவாசமாவது உங்களிடம் இருக்க வேண்டும் அல்லவா? இப்போ இந்த தேர்தலுக்கு வேண்டி ஒரு சிலரை மட்டும் பரோலில் அனுப்பிச்சிருக்கிறீங்க. நீங்கள் இந்த எலெக்ஷன் முடிச்சோன்னு பிடிச்சி உள்ளே ஓட்டுவீங்களா? எங்களுக்கு பயமாக இருக்கிறது. தலைமையில் எனக்கு பொறுப்பு கொடுங்கள் அப்படின்னு உடனே எல்லாம் சிரிச்சிட்டாங்க. இருந்த தலைவர்கள் பூரா கலைஞர்கள் உள்பட எல்லாமே சிரிச்சிட்டாங்க. அப்போ என்ன சொன்னார் தலைவர்? குடும்ப உறுப்பினர்களுடைய தலையீடு. அதனால் யார் யாரோ வர்றான். இன்னைக்கு அவன் எங்களை மிரட்டுறான். பொள்ளாச்சிக்கு அரசு வழக்கு தான் நியமிக்கப்பட்டேன். அது இவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. காலை 3 மணி அளவில் என்னுடைய மனைவி மக்களுக்கு இடையே கண் முன்னால் நான் எடுத்துச் செல்லப்பட்டேன். நீங்கள் கட்சிக்குள்ளேயே செய்ய மாட்டேங்கிற, அப்படி இப்படி ஆட்சியில் செய்வீங்க. ஒதுக்குனாலும் சரி விளக்குனாலும் சரி நீங்கள் காலடியிலே கிடப்பீர்கள் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு. அது மாறிவிட்டு தளபதியாரை தளபதி அனுப்பினார் என்று சொன்னார். அதற்கு துரைமுருகன் எந்த நாட்டு தளபதி என்றார். தனிப்பட்ட முறையில் நிறையா இருக்குங்க. இந்த பேட்டியின் மூலம் எனக்கு நீ தூக்கி இருந்தாலும் பரவாயில்லை. நெவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் ஷானவாஸ் கான் அவர்கள். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க. சிறப்பு. அதாவது நீங்கள் திமுகவில் இருக்கும் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு திமுக மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் திமுகவில் பொறுப்பில் தான் இருக்கீங்களா? ஆமாம், இருக்கிறேன். பொறுப்பில். என்ன பொறுப்பில் இருக்கீங்க? பொறுப்பு கடந்த காலத்தில் பொறுப்பில் இருந்தேன். இப்போ உறுப்பினராக தான் இருக்கிறேன். உறுப்பினராக தான் இருக்கீங்க. ஆமாம். கட்சி செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்க. ஆமாம், செயல்பாடுகளில் ஈடுபட்டு. பொள்ளாச்சி சார்ந்து இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் எல்லாருக்கும் உங்களை நன்றாக தெரியும். நன்றாக. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட என்னை சட்டசபை பொறுப்பாளராக என்னை போட்டு கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அதற்காக பணியாற்றியிருக்கிறேன். வால்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய 21 வார்டுகளையும் ஜெயிச்சு கொடுத்துட்டு தான் அந்த பொறுப்பிலிருந்து விலகினா அதோட முடிஞ்சது. அந்த பொறுப்பு சட்டசபையிலையும் அவங்களுக்காக வாக்கு சேகரிச்சிங்க. ஆமாம் ஆமாம், அந்த செயல்பாடு இருந்தீங்க. சரி, இப்படியெல்லாம் திமுக பணியாற்றி கொண்டு திமுகவிலே இருந்து கொண்டு ஏன் அவர்கள் மீது இந்த அளவு ஒரு கோபமா, ஒரு இயக்கமா, இல்லை எந்த மாதிரி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஏன்னா பல குற்றச்சாட்டுகளை நீங்கள் முன் வச்சிங்க. சரி, உங்களை கூப்பிட்டு அழைச்சி கேட்கலாம். என்ன குற்றச்சாட்டு முதன்மையாக நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன சார் திமுக மீது? கடந்த இப்போ இந்த திமுக ஆரம்பிக்கப்பட்டு துவக்கப்பட்டு 75 ஆண்டு காலம் ஆகிட்டு. இந்த நிலைமையில் முழுக்க முழுக்க இஸ்லாமிய சமூகம் திமுகவை தான் ஏற்றுட்டு இன்றளவு பணியாற்றிட்டு வருது. எப்படி காயிதே மில்லத் தன்னுடைய இறக்கும் தருவாயில் கூட கலைஞரை கையை பற்றி கொண்டு இந்த சமுதாயத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும்போது அந்த உணர்வுகளை கூட இஸ்லாமிய சமூகம் ஏற்றுக்கொண்டு இன்றளவும் காயிதே மில்லத் வழியில் கலைஞர் அவர்கள் தோழர்களாக இருந்த காரணத்தினால நாம் இந்த இயக்கத்தில் தான் இருக்கணும், பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை உணர்வோடு இருக்கிறாங்க. அதோட எல்லா பயன்பாடுகளும் திமுக முழுமையாக ஏற்றுக்கொண்டது. ஏன் கடந்த காலங்களுடைய தேர்தல்களில் கூட கிட்டத்தட்ட 78% இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவுக்கு தான் போட்டோம் அப்படிங்கிறது தலைமைக்கே தெரியும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, மறைக்கப்பட்ட உண்மையும் கிடையாது. தலைமைக்கே நன்றாக தெரியும். 78% ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுக பக்கம்தான் வந்தது. அதனுடைய காரணமாகத்தான் இன்று திமுக அரசியலில் ஆட்சியிலும் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளெல்லாம் அவர்கள் நிறைவேற்றவில்லை. கடந்த 75 ஆண்டு காலமாக ஒரு மாயை பிம்பத்தை மட்டும் போட்டுக்கொண்டு நாங்கள் உங்களின் பாதுகாவலன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் தவிர எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அரசிலும் இல்லை, கட்சியிலும் இல்லை. அப்படி என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். பிரதிநிதித்துவம்னா என்ன சொல்ல வரீங்க? பிரதிநிதித்துவம்னா எங்களுக்கு கட்சியில் எந்த பதவியும் கொடுக்கறது இல்லை. உங்களுக்குன்னு சொல்றது இஸ்லாமியர்கள் சொல்றீங்க? இஸ்லாமியர்கள் தான் சொல்கிறேன். இஸ்லாமியர்கள் தான் குறிப்பிட்டு பேசுகிறேன். உயர்திட்ட செயல் திட்ட குழு அப்படின்னு ஒன்று இருக்குது. கடந்த கால ரஹ்மான் கான் மட்டும் அதில் உறுப்பினராக இருந்தார். அதுக்கப்புறம் எந்த இஸ்லாமிய உறுப்பினரும் அதில் கிடையாது. கிட்டத்தட்ட 18 பேர் அந்த உறுப்பினராக இருக்காங்க. தலைமையில் ஒரு இஸ்லாமியன் கூட வாய்ப்பளிக்கப்படவில்லை. இதே நிலைமையில் தான் சார்பு இயக்கங்களுடைய இளைஞரணி, மகளிரணி, தொண்டரணி இது எல்லாத்திலையும் விட எந்த பிரதிநிதியும் எங்களுக்கு இல்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால்
இப்போ தமிழக அரசு எல்லா அரசு விழாக்களும் நடத்துகிறது. பெண்களுக்கான எல்லா அரசு விழா நடத்தும் பொழுது புர்கா அணிந்த ஒரு பெண்ணை மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மேடையிலே கொண்டு போய் நிறுத்தி விடுவார்கள். ஒரு ஃபோட்டோ ஷூட்டு எடுத்து அதை முடித்து விடுவார்கள். ஆனால் மகளிர் அணியிலே மாநில அளவிலே ஒரு இஸ்லாமிய பெண்ணை கூட அவர்களுக்கு பதவி கொடுக்கவில்லை. இது போன்ற பல ஆதங்கங்கள் எங்களுக்கு இருக்கிறது. அதாவது கூட வச்சுக்கிறாங்க. ஆமாம். ஆனால் பதவிகள் ஏதோ ஒரு பொறுப்புகள்னு வரும் பொழுது மறுதளிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மறந்து விடுகிறார்கள். பல இடங்களில் வந்து இஸ்லாமியர்களுக்காக நான் நிறைய சேவை செஞ்சுருக்கேன் அப்படின்றது தான் ஒவ்வொரு மேடைகள்லையும் சொல்கிறாங்க. அதன் போக தான் மக்களும் கடந்த தேர்தல் வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. நீங்கள் சொல்கிறது வந்து வேறு விதமாக கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆமாம், பேசுகிறாங்க, அப்புறம் அவங்கள மேடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பிரதிநிதித்துவம் இல்லையே, எங்களுக்கு பதவி இல்லையே. தலைமைகளுக்கு கொடுத்த பொறுப்பில் யாருமே கிடையாது. உடுமலை சாதிக் பாஷா, ரஹ்மான் கான், நாகூர் இன்ஃபிவா இவர்களுடைய குடும்பங்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா? ஒன்றுமே இல்லையே. ஆனால் மாறாக கிட்டத்தட்ட 17 பெருந்தகைகளுக்கு நம்முடைய ஆற்காடு வீராசாமியிலிருந்து பொன்முடியினுடைய குடும்பம் வரை எல்லோருடைய மகன்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. எம்எல்ஏவாக, எம்பியாக, அமைச்சராக. ஆனால் இப்படி ஒரு பதவியை சாதிக் பாஷா மகனுக்கும் ரஹ்மான் கான் மகனுக்கும் இசை முரசு நாகூர் யூனிஃபார்முக்கு அளித்திருக்கிறார்களா? இல்லையே. மற்ற வாரிசுகளுக்கெல்லாம் கொடுக்கும்பொழுது இவர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இஸ்லாமியன் என்ற ஒரே காரணம்தான் என்று நான் சொல்கிறேன். இஸ்லாமியருடைய விகிதாச்சார அடிப்படையில் அவர்கள் வந்து செயல்பட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்ல. அப்படின்னா நல்ல கேள்வி. கோவை மாவட்டத்தில் திமுக தெற்கு மாவட்டம்னு ஒன்று இருக்குது. அதில் 26 பேர் வந்து மாவட்ட பொறுப்பில் இருக்காங்க. ஒருத்தர் கூடி முஸ்லீம் இல்லைங்க. கோவை மாவட்டத்தில் நியமிக்கப்பட்ட 27 அரசு வழக்கறிஞர்களை ஒரு முஸ்லீம் இல்லைங்க. தமிழகத்தில் கூடிய 26 மேயர்களை ஒரு முஸ்லீம் இல்லைங்க. துணை மேயர்லேயும் அதே நிலைமை தான். முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய 9 பேர் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் தலைவர்கள், சேர்மனாக இருக்கிறாங்க. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு வைஸ் சான்சலர் கூட இந்த திமுக அரசு இஸ்லாமியர்கள் பரிந்துரைக்கவில்லை. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எந்த இஸ்லாமியரும் கிடையாது. வாரியத்தில் ஒரே ஒரு வாரியம் மட்டும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல வாரியம் என்பதில் மட்டும் காஜா என்கிற ஒருவர் மட்டும் துறைமுகம் காஜாவை நியமித்திருக்கிறார்கள். அது எதுக்குமே உதவாத ஒரு வாரியம். ஹவுசிங் போர்டு மற்ற போர்டுகள்லாம் இருக்குது. அதில் எல்லாம் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் தான் இவர் நியமித்தார்கள். இஸ்லாமியில் நியமிக்கவில்லை. இது இது வந்து காழ்ப்புணர்ச்சி அல்லவா? ஒதுக்கப்படுகிறோம் என்ற எண்ணம் எங்களுக்கு வராதா? 78% அள்ளி கொடுத்தோமே, இப்படி கிள்ளி எழுந்து விட்டீர்களே என்று தான் நாங்கள் கேட்கிறோம். சிறைவாசி விஷயத்தில் திமுக இஸ்லாமிய நல்லதானே பண்ணியிருக்கு. கடந்த 2021 தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? நான் வரும்பொழுது வந்தவுடன் முதல் கையெழுத்து சிறைவாசிகளை வந்து விடுவிக்க வேண்டும் என்பதுதான் என்று சொன்னீங்கள்ல. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு. 2.5 வருஷம் கழித்து இப்போ இந்த தேர்தலுக்கு வேண்டி ஒரு சிலரை மட்டும் பரோலில் அனுப்பிச்சிருக்கிறீங்க. நீங்கள் இது எலெக்ஷன் முடிச்சோன்னு பிடிச்சி உள்ளே ஓட்டுவீங்களா? எங்களுக்கு பயமாக இருக்கிறது. எல்லோருமே நீங்கள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. ஏன் இதே வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் எடுத்த முயற்சிகளும் அதற்கான போட்ட தீர்மானங்களும் சட்டசபையில் சரித்திரமாக இருக்கும்பொழுது இஸ்லாமியர்களுக்கான தீர்மானம் ஏன் போடவில்லை? நீங்கள் என்ன சொன்னீங்க? வாக்குறுதி கொடுத்துறீங்கள போன எலெக்ஷன்லேயே கண்டிப்பாக நாங்கள் உடனடியாக விடுதலை செய்வோம். 2.5 வருஷம். அதில் எத்தனை பேர் இறந்து விட்டார்கள்? கடும் நோயால் கிட்டத்தட்ட 7 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு பக்கம் விடமாட்டுறீங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் விட்டாலும் டிலே ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. இது எப்படி எடுத்துக்க முடியும்? எனக்கு 25 வருஷமாக வந்து ஒருத்தன் ஜெயிலில் இருக்கிறான். நீங்கள் தான் சொன்னீங்க சிறைவாசிகளுடைய விடுதலை தான் என்னுடைய முதல் நடவடிக்கையாக இருக்குன்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்தீங்கல்ல. அப்போ வந்து சரி வந்தோன்னா முடியல, 3 மாதம் 6 மாதம் 1 வருடத்திலாவது நீங்கள் விடுதலை செய்திருக்க வேண்டுமா? அதுக்குள்ளே இப்போ 8 பேர் செத்து போயிட்டானே. அந்த குடும்பங்களுக்கு யார் பதில் சொல்வது? இல்லை சட்ட போராட்டம்னு ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் வழக்கறிஞர், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த கோப்புகள் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது, ஆளுநரோட நிராகரிப்பு பண்ணாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது உடனடியாக நடக்கும் அப்படின்றது வந்து எல்லா விதத்துலையும் எடுக்க முடியாது. அரசு நிர்வாகம் எந்த அளவுக்கு போகுதோ அதை தான் செய்ய முடியும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்லாமிய சிறைவாசி விஷயத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேறிச்சுன்னு தான் பதிவுகள் இருக்குது. ஏற்க முடியாதுங்க. அதாவது நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க? தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் சொல்லி சொன்னீங்க. ராஜீவ்காந்தி கொலையாளிகளுக்கு தான் மட்டும்தான் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினீங்களே தவிர இவர்களுக்கு ஏன் தீர்மானம் நிறைவேற்றவில்லை? கவர்னருக்கு அதிகமாக அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருந்தாலே போதும், அவர்கள் விடுதலை அறிவிப்பார்கள்.
அதனால் வந்து உங்களுடைய கோரிக்கை வந்து இன்றைக்கி வந்து செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த தேர்தலுக்காகத்தானே தவிர இஸ்லாமியர்கள் மேல் கொண்ட அன்பினால் அல்ல. துளி கூட இல்லைன்னு சொல்கிறேன் நான். அது பரவலில் தானே விட்டுருக்கீங்க. கொஞ்சம் பேர்த்து தானே கேஸ் முடிஞ்சிருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சோடனே மே 27 பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா என்ன தானே அப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் உங்கள் கைவசம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வலதுசாரி அமைப்பை வந்து ரகசியமாக தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் உங்கள் அருகில் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய தவறான ஒரு கொள்கையினால், அவர்கள் கொடுக்கக்கூடிய தவறான ஒரு சில கருத்துக்களால் நீங்கள் வந்து திசை மாறி போய் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களிடம் நீங்கள் விடுவிட்டு வர வேண்டும் என்பதுதான் ஸ்டாலின் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுகவில் ஏன் சேர்ந்தீங்க? திமுக சேர்ந்தோம்னா 17 வயசு. எங்கள் அப்பா வந்து வால்பாறையில் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக மறைந்த ராமசாமி அவர்கள் கழக பணியாற்றியவர். எந்த கூட்டம் எங்கள் வீட்டில் நடந்தாலும், அந்த ஊரில் நடந்தாலும் எங்கள் வீட்டில் தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு. எப்போவுமே கிட்டத்தட்ட 200 பேர் 300 பேர் அப்படின்னு எங்கள் வீட்டில் தான் எல்லாருமே தயாராகும். எல்லாமே தயார், எந்த கூட்டம் நடந்தாலும் சரி. அப்படி அதோடு எங்களுக்கு ஈடுபாடு, எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லோருமே அப்படி திமுக மேலே ஈடுபாடு. பிறகு பொள்ளாச்சியில் மாணவர் தேர்தல் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே நாள் அக்டோபர் 78 என்று நினைக்கிறேன். அப்பொழுது கலைஞர் வருவதற்கும் நான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் என்னை ஒரு சில அங்கிருந்தவர்கள் எல்லாம் தலைவர்களெல்லாம் அழைத்து சென்றால் தலைவர் கலைஞர் அவர்களிடம் திருவள்ளுவர் திடலிலே அன்று இணைந்தது தான் முழுமையாக இன்று வரை நான் பயணிக்கிறேன். வேற உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் திமுக மீது அதாவது காழ்ப்புணர்ச்சி இருக்குதுங்க? தனிப்பட்ட முறையில் நிறையா இருக்குங்க. அதெல்லாம் இந்த கழகத்துக்கு வேண்டி கட்சிக்கு வேண்டி ஏற்றிட்டு தான் நான் இன்னைக்கு வர 47 ஆண்டுகளாக இந்த கட்சியில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். நான் எனக்கு வேண்டி பேசவே இல்லை. இந்த பேட்டியின் மூலம் என்னை தூக்கி இருந்தாலும் பரவாயில்லை, இஸ்லாமிய சமுதாயம் வந்து உரிய மரியாதையும் பிரதிநிதியும் கொடுக்க வேண்டும். கடந்த 2000 நான் மாவட்ட மாணவர் பணியாளராக நியமிக்கப்பட்டேன். அதற்கு பிறகு அவர் சிவாவோட இருந்த தொடர்பின் காரணமாக அந்த பதவியில் நியமிக்கப்பட்டு 2006 வரை அந்த பதவியில் இருந்தேன். பிறகு துரைமுருகன் அவர்களுடன் தொண்டனுக்கு ஒன்று என்றால் கிளர்ந்தெழக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர். நான் என்னுடைய பிரச்சனையெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். நேரடியாக சொன்ன ஒரு தடவை தலைவர் கலைஞரிடம் கூட ஒரு தடவை நான் சந்தித்த பொழுது, அப்போது தலைவரும் இருக்கிறார், துரைமுருகன் இருக்கிறார், வீரபாண்டி ஆர்வமும் இருக்கிறார், சிவா இருக்கிறார். அப்பொழுது நான் சொன்னேன், தலைவர் அவர்களே, நான் வால்பாலேருந்து வர்றேன், என்னுடைய வார்டு வந்து ரிசர்வ் வார்டு, அந்த சேர்மன் பதவியும் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட வார்டு, நான் இருக்க எம்எல்ஏ தொகுதியும் வந்து ஒதுக்கப்பட்டது, எம்பி தொகுதியும் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்டது, அதனால் எனக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, தலைமையில் எனக்கு பொறுப்பு கொடுங்கள் அப்படின்னு உடனே எல்லாம் சிரிச்சிட்டாங்க. இருந்த தலைவர்கள் பூரா கலைஞர்களே உள்பட எல்லாமே சிரிச்சிட்டாங்க. அப்போ என்ன சொன்னார் தலைவர், ஏப்பா என்னோட திருவாரூரும் அப்படி தானப்பா, நீயும் சென்னைக்கே வந்துரு, இங்கேயே இருக்கலாம் என்று விளையாட்டாக சொன்னார். ஒரே சிரிப்பு மயம்தான். அதன் பிறகு நான் போன பிறகு 10 நாட்களுக்கு பிறகு என்னை மத்திய அரசின் வழக்கறிஞராக என்னை நியமித்தார் தலைவர் அவர்கள். கோவை மாவட்டத்தில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக என்னை நியமித்தார். கலைஞர் தான் நியமித்தார். அதை நான் வந்து அன்போடு வரவேற்றுகிறேன். அதே போல் அதற்கான மரியாதையை கொடுக்கிறேன். ஆனால் அன்று இருந்த திமுக இன்று இல்லை. அதற்கு காரணம் அதிகாரிகளினுடைய வலதுசாரி எண்ணங்கள். இன்னும் ஒருபடி மேலே சொல்லப்போனால், இந்த கட்சிக்கு சம்பந்தமில்லாமல், இந்த கட்சியில் உழைக்காமல், இந்த கட்சியில் தலைவர்களும் தொண்டர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தலையீடு. அதனால் யாரோ வர்றான், இன்றைக்கி யாரோ வந்து அந்த தலைமைக்கு வர்றான், பொறுப்புக்கு வர்றான், மாவட்ட செயலாளரான், அவன் வந்து எங்களை மிரட்டுறான். அதற்கு பிறகு நான் 2008 வந்து துரைமுருகன் அவர்கள் சட்ட அமைச்சராகும்போது நான் பொள்ளாச்சிக்கு வந்து அரசு வழக்கு தான் நியமிக்கப்பட்டேன். அது இவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. துரைமுருகனுக்கும் இவருக்கும் திருச்சி சிவாவுக்கும் இருந்த ஒரு முக்கோண சச்சரவில் என்னை விலக்க வேண்டும் என்று சொன்னார். என்னை விலக்க வேண்டும் ஸ்டாலின். ஆமாம், நான் என்னுடைய பதவி பெற்றவுடன் அவரை வாழ்த்து பெறுவதற்கு அவரிடம் போனேன். நீ இங்கெல்லாம் வராதே, நீ காட்பாடிக்கு போ, இல்லாட்டி திருச்சிக்கு போ என்று நான் துரத்தி அடிக்கப்பட்டேன். நான் திரும்பி வந்தேன் நேரடியாக. அதுக்கப்புறம் துரைமுருகன் என்னை கேட்டார், நான் வந்து துரைமுருகனுடைய நபர் சிவாவுடைய ஆதரவு பெற்றவன் என்ற ஒரே காரணத்திற்காக. எல்லாரும் அவங்க அந்த கட்சி தானே சார். அந்த கட்சி இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிரிவினை நிறைய இருக்குது. அதே மாதிரி துரைமுருகன் மேலே மிகுந்த மரியாதை வந்து எனக்கு மட்டுமல்ல, கட்சி தொண்டர்கள் எல்லாருக்குமே இருக்கிறது.
ஏனென்றால் தொண்டனுக்கு ஒன்று என்றால் கிளர்ந்திருந்து விடுவார், என்னன்னு உடனே கேட்பார். உதாரணமாக சொல்ல போனால் 1996 வந்து அவர் அவர் பீடுடி அமைச்சராக பதவியேற்று வால்பாறை வருவதாக இருந்தது. அப்பொழுது நான் மிக பிரம்மாண்டமான முறையிலே வந்து ஆர்ச்செல்லாம் கட்டி தோரணம் கட்டி மிகப்பெரிய வரவேற்பை அவருக்கு கொடுத்தேன். அந்த தோரணங்களுக்கு நான் என் சொந்த பணத்தில் செலவு செய்து மரங்களை கொண்டு வந்து நட்டு அதற்கான ஆர்ச்சிகள் எல்லாம் வளைவுகள் எல்லாம் அமைத்திருந்தேன். ஆனால் அங்கே அப்பொழுது இருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என் மேல் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை கொடுத்து என் மேலே வந்து திருட்டு வழக்கு வந்து கொடுத்திருந்தார்கள். பீடவுடி நிலத்தில் வந்து இவர் வெட்டி கொண்டு போய் இவர் இப்படி போட்டிருக்கிறாரு தோரணங்கள், அதனால் இவர் கைது செய்ய வேண்டும் என்று அப்போது இருந்த காவல்துறை அதிகாரி கொடுத்தார் வால்பாறையில். நான் போய் அடுத்த நாளே மறுநாளே போய் துரைமுருகன் அவர்கள் தங்கியிருந்த அந்த சோலாட்டம் கெஸ்ட் ஹவுஸில் அவர் சந்தித்து இதை சொன்னேன். உடனே அது பனியனோடு இருந்தவர்கள் உடனே வெளியே வந்து யார் அது கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்று கேட்டு உடனடியாக அந்த காவல்துறை அதிகாரி வர சொல்லி இது எங்கிருந்து வெட்டிய மரம் என்று விசாரித்து பீடவுடி லேண்டிலிருந்து பொதுப்பணித்துறையிலிருந்து இல்லாத ஒன்றை வந்து வெட்டாத ஒரு மரத்தை வந்து பொய் புகார் கொடுத்து வேண்டுமென்றே நீங்கள் செய்தீர்கள், அதனால் உங்களை நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். அந்த வழக்கை திரும்ப பெற்றார்கள். அதனால் வந்து உடனடியாக அப்படியே எந்திரிச்சு நின்று செய்வார் உடனே. மிக அருமையான மனிதர். ஆனால் இன்று மாறிவிட்டார். அவர் தான் எனக்கு வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக என்னை நியமித்தார். ஆனால் அவராலேயே அவர் என்னை காப்பாற்ற முடியவில்லை. கலைஞருக்கு முன்னாலே அவர் என்னை காப்பாற்ற முடியலை. அதனால் பெரிய பொருளாதார பாதிப்புக்கு நான் ஆள்பட்டு விட்டேன். கிட்டத்தட்ட 1200 பண்டல்ஸ் எங்கள்கிட்ட இருந்தது. நான் பிபி ஆடணுன்னு எல்லாம் எடுத்து எல்லா ஜூனியர்ஸ்க்கும் கொடுத்துட்டேன். பிறகு அந்த பொருளாதாரத்தை என்னால் சமாளிக்க முடியல. இன்றளவு வந்து அந்த 1200 என்கிற உச்சத்தை என்னால் தொட முடியவில்லை. இதனால் கட்சியில் எனக்கு ஏற்பட்ட பெரிய பாதிப்பு இது. போட்டு என்னை நீக்குனதுங்கிறது வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஏமாற்றம், பொருளாதார சரிவு. அதற்கப்புறம் வந்து பொங்கலூர் பழனிசாமி எங்களுடைய மாவட்டத்துடைய அமைச்சர் எல்லா இதையும் இணைத்து கொண்டு பொறுப்பில் எல்லாத்தையும் இணைத்து கொண்டு போய் தளபதியை போய் அவர் வீட்டில் பார்க்க வேண்டியும் போனார். அவர் போய் துரைமுருகனை போய் பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ துரைமுருகனோட ஒரு கூட்டமாக போய் என்னை விலக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒரு மனுவை கொடுக்கிறார்கள். துரைமுருகன் அப்பொழுது துரைமுருகன் யார் அனுப்பினார்கள் என்று பொங்கலூர் பழனிசாமியிடம் கேட்ட பொழுது தளபதி அனுப்பினார் என்று சொன்னார். அதற்கு துரைமுருகன் எந்த நாட்டு தளபதி என்றார். அதுதான் பெரிய டேர்னிங் பாயிண்ட், ட்விஸ்ட் ஆனது. அவருடைய துரைமுருகன் வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையும் ட்விஸ்ட் ஆனதே அந்த ஒரு வார்த்தை தான். எந்த நாட்டு தளபதி என்று கேட்டார். உடனே இவர்கள் எல்லாம் போனவர்கள் எல்லாம் வந்து பெட்டிஷன் எழுதி தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து எந்த நாட்டு தளபதி என்று கேட்கிறார் ஸ்டாலின் அவர்களிடனே. அந்த கோபத்தின் பேரில் உடனடியாக நான் அந்த பதவியில் நீக்கப்பட்டேன். துரைமுருகன் அவருடைய பொதுப்பணித்துறையிலிருந்து 3வது நாள் நீக்கப்பட்டார். இதுதான் வரலாறு. இது நடந்தது 2008 சமயத்தில். அப்போ வந்து துரைமுருகனுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய இது கிடையாது. இல்லை, இன்னைக்கு இணைந்து விட்டார்கள். அதை பற்றி ஒன்றும் இல்லை. கட்சி நடக்க வேண்டும் என்பதற்காக இணைந்து கொண்டார்கள். அதை பற்றி எனக்கு வருத்தம் எல்லாம் கிடையாது. அது பிறகும் நான் வந்து 2008 தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். 2019 நான் இந்த கட்சிக்காக எடப்பாடிக்கு எதிராக பேசி பொதுக்கூட்டத்தில் பேசியதாக நான் வந்து சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டேன். நான் கைது செய்யப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் என்னை அடைக்கப்பட்டார்கள் 2019 என்னுடைய 60ஆம் வயதில். பொதுவாக வழக்கறிஞர்களை கைது செய்கிறது அப்படின்றது ரொம்ப நடைமுறையில் சாத்தியம் வந்து மிக குறைவு. ஆமாம். எந்த காரணத்துக்காக வழக்கு கைது பண்ணாங்க? எடப்பாடி எதிர்த்து பேசினேன், எடப்பாடி எதிர்க்காக பொதுக்கூட்டத்தில் நடத்தினேன், எடப்பாடிக்கு எதிராக போஸ்டர்கள் அடித்தேன், துண்டு பிரசுரங்களை விநியோகித்தேன் என்று ஒரே காரணத்திற்காக காலை 3 மணி அளவில் என்னுடைய மனைவி மக்களுக்கு இடையே கண் முன்னால் நான் எடுத்து செல்லப்பட்டேன். நான் பிறகு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். உடனடியாக மாவட்டம் முழுவதும் எனக்காக போராட்டம் வழக்கறிஞர் முன்னெடுத்தார்கள். அந்த வண்டியை நான் பொள்ளாச்சியில் என்னை கைது செய்து வண்டியில் ஏற்றும் பொழுதே அங்கே கூடிய என்னுடைய கழக தோழர்கள் எல்லாம் திரண்டு நின்று வண்டியை தடுத்தார்கள். இருந்தாலும் போலீஸின் கடுபிடியின் காரணமாக நான் கொண்டு செல்லப்பட்டேன். அந்த கேஸ் வந்து இன்னும் இருக்குது, நிலுவையில் இருக்குது. எந்த கேஸ், என்ன மாதிரி போட்டிருக்கிறாங்க? பொதுக்களுக்கு இடையே மோதல் ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் அப்படின்னு பாதுகாப்பு இல்லாத காரணத்தை இவரை அரெஸ்ட் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் மேஜிஸ்ட்ரேட்டெல்லாம் கேட்டார். அரெஸ்ட் செய்ய வேண்டிய நோக்கம் என்ன, ரிமாண்ட் செய்ய வேண்டிய நோக்கம் என்ன அப்படி. இல்லை, இவர் இருந்தால் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் என்று சொன்ன காரணத்தினால் நான் வந்து மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன்.
என்னை மத்திய சிறையில் அடைக்க வேண்டிய காரணமே அவர்களுடைய வேறு திட்டம். இருந்தாலும் வந்து மக்கள் எல்லாம் திரண்டு நின்றனால் உடனடியாக நான் விடுதலை செய்யப்பட்டதனால் நான் தப்பித்து வந்தேன். இதுதான் வரலாறு. இருந்தாலும் நான் இன்னி கட்சியில் இருக்கிறேன். என்ன காரணம்னா, திமுக மேல் இருக்கக்கூடிய ஈடுபாடு இஸ்லாமிய சமுதாயம் அவர்கள் இன்னும் முழுமையாக நம்புகிறது. ஆனால் அவர்கள் அப்படி நடந்து கொள்வதில்லை என்ற ஒரே காரணம். யார் மீதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது கோபம் இருக்குதா, மனஸ்தாபம்? தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது யார் மேலேயும் எனக்கு கிடையாது. தலைமை ஏன் இனி பார்த்துக்கல, கண்டுக்கல, இவ்வளோ பெரிய கோரிக்கை செய்ய பல முறை நான் அப்படி இல்லை. அதாவது என்னன்னா, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கோபம்னு இருக்கும்ல உங்களுக்கு, இதுல இந்த நபர் தான் இந்த விஷயத்துக்கு காரணம், அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கோவம் இருக்கா? அப்படி யார் மேலேயும் கிடையாது. ஒட்டு மொத்தமாக கட்சியே வந்து எங்களை வந்து விலக்குது. உங்களை சொல்றீங்களா இஸ்லாமியர்கள்? இஸ்லாமிய ஒட்டு மொத்தமாக விலக்குது. ஒரு சாதிக் பாஷா பெரிய ஒரு சமூக சீர்திருத்தவாதி. நாகூர் ஹனீஃபாங்கிற ஒரு பெரிய சக்தி தான் இந்த திமுக வளர்த்து எடுத்துச்சு. ஒவ்வொரு பாட்டும் இன்னைக்கு இருக்க தொண்டை இன்னைக்கு வந்து அவன் முணுமுணுக்கிறான் என்றால் நாகூர் ஹனீஃபானுடைய வெண்கர குரல். அந்த நாகூர் ஹனீஃபாவுக்கு நீங்கள் ஏதாவது இதுவரை மரியாதை செய்திருக்கிறீர்களா? ஒரு ஃபோட்டோவாவது அறிவாலயத்தில் இருக்கிறதா? சாதிக் பாஷா தன்னலமற்ற ஒரு தலைவர். முதல் நாள் வந்து அவருக்கு மினிஸ்டர் போஸ்ட் 89 போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் கோட்டு போட்டு ஹைகோர்ட்டில் நிற்கிறார். எந்த விதமான சலனமும் இல்லாமல், எந்த வித ஆசைக்கும் ஆட்படாதவர். அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் ஏதாவது அவர் குடும்பத்திற்கு ஏதாவது மரியாதை செய்திருக்கிறீர்களா? இல்லையே. ஆனால் மற்ற எல்லாத பொன்முடி எங்கிருந்து வந்தவர்? தீக்காலிருந்து வந்தார். வந்தவுடன் அவருக்கு வந்து சுகாதார அமைச்சர் பொறுப்பு, பேச தெரியாத கதிர் ஆனந்துக்கு MP பொறுப்பு, இப்படி பலரையும் சொல்லலாம். தங்கம் தென்னரசு, தங்கபாண்டியனுடைய மகன், அதன் பிறகு தமிழச்சி தங்கபாண்டியன், எத்தனை பேர் ஒரே வீட்டில் 3 பேருக்கு பொறுப்புகளா? அப்படி ஏதாச்சும் ஒரு பொறுப்பை வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்தீர்கள் என்று சொல்ல முடியுமா அவங்களால்? எத்தனை இஸ்லாமியத்தோடு இந்த கட்சிக்காக பாடுபட்டு அழிந்து போய்விட்டார்கள். கோவை தமிழ், நெல்லை புகாரி, கடையானல்லூர் இஸ்மாயில், சிராஜுத்தீன், வால்பாறை நவாஸ்கான், சாதிக் பாஷா, ரஹ்மான் கான், நாகூர் ஹனீஃபா, இப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களுக்கு உழைத்தவர்கள் இஸ்லாமியர்கள் யாராவது ஒருவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கீங்களா, பதவி கொடுத்திருக்கீங்களா? ஆனால் உழைக்காதவர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் பதவி கொடுத்திருக்கிறீர்கள்? அன்பில் தர்மலிங்கம், அதன் பிறகு அன்பில் பொய்யாமொழி, பிறகு பொய்யாமொழி மகேஷ், எத்தனை பேர் ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை ஏழை தொண்டனுக்கு, சாதாரண ஏழை தொண்டன் கூட வாய்ப்பு இல்லையா? பொள்ளாச்சி, கோவை மாவட்டம், சேலம், நாமக்கல், ஈரோடு போன்ற பகுதியில் பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த கவுண்டர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் பொறுப்பு கொடுக்குறீங்க. வேறு யாருக்குமே கொடுக்கவில்லையே. எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கிறது. செட்டியார், தேவர், நாடார், கோனார், இப்படி எத்தனையோ பேருக்கு அவங்களுக்கு பொறுப்பே கொடுக்கவில்லையே. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 22 ஒன்றியங்களில் 21 ஒன்றியங்களிலே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். அதான் சார், இப்போ நாம் வந்து ஒட்டுமொத்த கோரிக்கையாக நாம் கேட்குறது வந்து மீண்டும் மீண்டும் திமுக கேட்குறது வந்து இஸ்லாமியர்கள் வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் ஏதாவது எனக்கு இந்த பொறுப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டு அவங்க ஏதாவது மறுத்தாங்களா? ஏன்னா இப்போ இந்த கேள்வி நீங்கள் முன்னிறுத்தி படுத்தும் பொழுது நீங்களே பாருங்கள், கீழே கமெண்ட் சொல்லுவாங்க, இல்லை இவர் இந்த மாதிரி ஏதோ கேட்டிருக்கிறாரு, இவருக்கும் அவங்களுக்கும் தகராறு, ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே கேட்குறேன். பல முறை கேட்டிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் என்ன பொறுப்பு கேட்டீங்க? நான் பொள்ளாச்சி நகரச் செயலாளர் கேட்டேன், மாவட்ட துணைச் செயலாளர் கேட்டேன், தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அடியில் கூடிய பிரிவில் துணை அமைப்பாளர் கேட்டேன். இது நான் அரசு வழக்கறிஞராக நீ பொள்ளாச்சியில் கோவையில் நியமிங்கன்னு கேட்டேங்க. இல்லை, வக்போ ட்ரிபியூனலில் மெம்பர்ஷிப்புக்கு கொடுங்கன்னு சொல்லி கடைசி நேரம் வரை என்னுடைய பெயர் இருந்து கடைசியாக என்னோட இறுதி நேரத்தில் அடிக்கப்பட்டது. வக்போ ட்ரிபியூனலில் ஏவா வேலு வந்து அவருடைய தெரிஞ்ச ஒரு அதிமுக ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரை அதில் அவர் நியமித்தார். அதனால் வந்து எனக்கு கொடுக்கலைங்கிறது வந்து என்னுடைய கொடுக்கல அப்படிங்கிறனால நான் என்னுடைய கழக பணியை நிறுத்தி கொள்ளவில்லை. தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இந்த அளவு செஞ்சுட்டு 2019 என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 2021 வால்பாறையில் போய் வந்து 1 மாதம் இருந்து கட்சி பணியாற்றினீங்களா? அது நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதற்கான எல்லா ஆதாரங்கள் இருக்குது என்கிட்ட. அதனால் வந்து எனக்கு கொடுக்கலை அப்படிங்கிறக்க வேண்டி நான் இது நான் சொல்லவே இல்லை. என்னுடைய சமுதாயத்துக்கு கொடுங்க. இப்போது நான் எனக்கு கேட்டு வரவே இல்லை. என்ன காரணம்னா, 2 மாதங்களுக்கு முன்னாலே பசுமை குழு என்று ஒன்று இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும். அதற்கு கலெக்டர் தான் வந்து தேர்ந்தெடுத்து நியமிக்கக்கூடிய அதிகாரி. அதில் 86 பேர் வந்து அந்த பசுமை குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று மனு செய்கிறார்கள். அது காலையிலிருந்து அந்த இன்டர்வியூ வந்து DROவும் DSOவும் நடத்துகிறார்கள். இறுதியாக இரவு 8 மணி அளவில் வெறும் 7 பேரை மட்டும் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதில் நான் உள்பட.
அப்போது நான் வந்து 35 ஆண்டு காலமாக இந்த பசுமை புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 50,000 மரங்களை வால்பாறை, பொள்ளாச்சி, கோவை பகுதியில் நான் நட்டிருக்கிறேன். நான் இணைந்திருக்கக்கூடிய என்னுடைய தலைமை இயங்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் அண்ட் அனிமல் கன்சர்வேஷன் சொசைட்டிய தலைவராக இருக்கிறேன். அதன் மூலமாக பல பழங்குடியின மக்களுக்கு நான் வந்து என்னால் இயன்ற சமூக பணிகளை ஆற்றி வருகிறேன். அதனால் எனக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது. 35 ஆண்டு காலமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்ஜிஓவாக இருக்கிறேன். அதனால் என்னுடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களிடமும் மாவட்ட செயலர் தளபதி முருகேசனிடமும் போய் ஒரு சின்ன வார்த்தை மட்டும் நீங்கள் கலெக்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுங்க, என்னை போட சொல்லி. நான் உங்கள்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் வரல. தகுதி இல்லாத ஒரு நபரை நீங்கள் வந்து நியமித்திடக்கூடாது, எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, ப்ளஸ் நான் கட்சியில் இருக்கிறேன், முடிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னா உடனே முத்துசாமியும் மாவட்ட செயலர் முத்துசாமிகிட்ட சொல்லி முத்துசாமி உடனே கலெக்டர் கூப்பிட்டு சொல்லி சொன்னார், எல்லா தகுதியும் இவருக்கு இருக்குது, அதனால் இவரை வந்து நியமிங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே மாற்றி அவங்களுடைய சமுதாயத்தை தெரிஞ்ச ஒரு நபரை வந்து நியமிச்சிட்டாங்க. அதே போல் அந்த இன்டர்வியூக்கு வராத ஒரு பெண்ணை நியமித்தார்கள். இதை விட என்ன கொடுமை இருக்கிறது? அதனால் தகுதியில் ஒரு நபரை வந்து நீக்கிவிட்டு தகுதியில்லாத ஒரு நபரை நியமிக்கிறார்கள். இது எப்போ நடந்ததுங்க? இது 2 மாதங்களுக்கு முன்னால். அதற்கு மாவட்ட அமைச்சர் முத்துசாமியும் தளபதி முருகேசும் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது தான் எங்களுக்கு ரொம்ப வேதனை. வேறு ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது வருத்தங்கள், மன வேதனைகள் வந்து கொடுத்துருக்குறாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நேரடியாக ஏதாவது நான் என்னுடைய கழக தோழர்களுக்கு நான் நோட்டரியாக இருக்கிறேன். என்னுடைய கழக தோழர்களுக்கு யார் வந்தாலும் கட்சி பேதம் இல்லாமல் என்னுடைய கட்சிக்காரர்களுக்கு என்னால் இயன்ற உதவியில் நான் செய்வேன். அதற்கான எந்த ஃபீஸ் கூடி வாங்க மாட்டேன் என்னுடைய திமுக கட்சி தோழர்களிடம். அதே போல் எனக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்பதற்காக நான் கட்சி பணியிலிருந்து விலகியதில்லை. இன்றைய நிலை வரை நான் எல்லா பணிகளும் ஆற்றி வருகிறேன், இனிமேலும் ஆற்றுவேன். அதனால் எனக்கு வேண்டி நான் கேட்கவே இல்லை, என் சமுதாயத்திற்கு கேட்கிறேன். என் சமுதாயத்தை வாழ விடுங்கள், வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் வந்து 3.5% தலைவர் கொடுத்த, கலைஞர் அறிவித்த அந்த 3.5% உங்கள் கட்சியிலேயே நீங்கள் விழுந்து கொண்டு வரலையே, அமல்படுத்தவில்லையே. சொன்னால ஏற்கனவே 28 பேர் கவர்மெண்ட் லீடராக இருக்காங்க, ஒரு முஸ்லீமை நீங்கள் போடலையே. அதே போல் 75 ஆண்டு கால திமுக சரித்திரத்தில் நீங்கள் கொடுத்த எம்பி சீட்டு 3 தான். மாயூரம் ஜின்னா, வேலூர் சஹி, கடைசியில் அப்துல்லா. அந்த வேலூர் முகமது சை கொடுத்த பதவி கூட வெறும் 18 மாத காலம்தான், முழுமையாக 6 வருஷம் நீங்கள் தரல. அப்போ என்ன நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு செஞ்சுருக்கீங்க? ஒன்றுமே செய்யலையே. நாகூர் ஹனீஃபா இருந்த காலத்திலேயே அவர் ராஜ்யசபை உறுப்பினர் ஆக்கியிருக்கலாம்ல. ஒரு எம்எல்சி போஸ்ட்டும் ஒரு வக்போர்டு சேர்மன் போஸ்ட் மட்டும்தான் கொடுத்தீங்க. இது போதுமா அவரோட உழைப்புக்கு? ஒரு கூட்டத்தில் போய் வந்து திமுக கூட்டத்தில் அல்ல தர்கா பள்ளிவாசல் கூட்டத்தில் போய் அவர் பாட்டு பாட ஆரம்பித்தா அதிமுகங்க வேண்டுமே சீட்டு கொடுத்து எம்ஜிஆர் மேலே பாட்டு பாடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை எதிர்த்து பேசுவார். நான் தாயை பற்றி மட்டும்தான் பேசுவேன், நாயை பற்றி நான் பாடுவதில்லை என்று தைரியமாக சொல்லிட்டு தொடர்ந்து அந்த இசை நிகழ்ச்சி நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை வீரன் அல்லவா நாகூர் ஹனீஃபா. வால்பாறையிலே என்னுடைய தகப்பனார் நவாஸ்கான் கலைஞர் உணவகம் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்தார். பல எதிர்ப்புகள், தாக்குதல்கள் இருந்தாலும் நடத்தி தானே வந்தார். அவர் அவைத்தலைவராக, பொதுக்குழு உறுப்பினராக, செயற்குழு உறுப்பினராக இருந்தார். அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கு என்ன மரியாதை கொடுத்தீர்கள்? அவர் மரணமடையும் தருவாயில் அவருக்கு அஞ்சலிகள் செலுத்தக்கூட யாரும் வரை அஞ்சலி வார்த்தைகளில் கூட மாவட்டத்திலூட இயக்கப்படவில்லை, மாவட்ட அந்த முரசொலியில் கூட வெளியிடவில்லை. நீங்கள் அதுதானே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மரியாதை. இதையெல்லாம் தாங்கி கொண்டு தான் நாங்கள் இன்றும் கழகத்தில் இருக்கிறோம். வக்போர்டில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே 200 பணியாளர்களை உடனடியாக நியமிப்பீர்கள் என்று சொன்னீர்கள். இதுவரை நியமிக்கப்படவில்லையே. ஆனால் HRNCயில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்தில் முழு மூச்சாக இறந்து பணியாற்றுகிறீர்கள். வக்போர்டுக்கு நீங்கள் உங்களுடைய பணி ஒன்றுமே இல்லையே. பட்ஜெட்டில் வந்து பணம் ஒதுக்குவதில்லை, பணியாளர்களை ஒதுக்குவதில்லை. அதனால் எத்தனை குழப்பங்கள், எத்தனை நஷ்டங்கள். எந்த பணியும் எந்த வக்போர்டு சூப்பரண்ட் ஆஃபீஸில் மாவட்ட தலைநகர் நடப்பதில்லை. வெறும் 1 கோடி ரூபாய் வந்து முஸ்லீம்களோட அடக்கஸ்தலத்துக்கு கபரஸ்தானுக்கு ஒதுக்கிறீர்கள். இது என்ன பயனாகும்? இந்த 1 கோடி ரூபாயில் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 5000 கபரஸ்தான்கள் வந்து அடக்கஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்போ இதே மாதிரி தான் ஆகும். எப்படி மதுரையில் வந்து எய்ம்ஸ் வந்ததில் அதே கதை தான் இதுவும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது பிஜேபி அரசாங்கம், திமுக அரசாங்கம் 2 பேருக்குமான போட்டிகள் நடைபெற்றுருக்கு. பெரும்பாலும் இஸ்லாமிய பெருமக்கள் மத ரீதியான கட்சியாக இருக்கிறதுனால பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கறது இல்லைன்றது எல்லாருடைய பார்வையாகவுமே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுக தான் இன்றைக்கி இருக்கிற ஒரே சொல்யூஷன் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய குற்றச்சாட்டுகள்லாம் முன் வச்சு மக்கள் இதை ரியலைஸ் பண்ணி திமுக மீது வெறுப்பு ஏற்படுறதுனால
அந்த இஸ்லாமிய மக்களுக்கு பிடிக்காத பாஜக தானே அடுத்து உள்ள வந்துருவாங்க. அந்த அந்த பார்வை இருக்குல்ல. இதை சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாரு பிஜேபி வந்துருவான்னு சொல்லிட்டு எங்கிட்ட எங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை விரிவா சொல்லியிருக்கேன். அதான் சார், அதான் உண்மை. பூச்சாண்டி வந்துடும் சாப்பிடுன்னு சொல்லி மிரட்டியே சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல 10 ஆண்டு காலமா. இனி நாங்கள் அப்படி சாப்பிட்ற தயாராக இல்லை. வரட்டும், பார்த்து கொள்ளலாம். எதிரியை நாங்கள் ஓரணியில் நின்று ஒருவராக நாங்கள் சந்திப்போம். அதனால் உங்களிடம் ஏமாற மாட்டோம். இன்னும் ஏமாந்து கொண்டு இருக்க சொல்கிறீர்களா? நாங்கள் ஏற்கனவே குல்லா போட்டிருக்கிறோம், நீங்கள் ஒரு குல்லா போடுறீங்க. வந்துடுவான் பயந்துரு, என்ன ஆகுமோ தெரியாது அப்படின்னு பார்த்துடலாம். அதையும் பார்த்துடலாம். இப்படியே பயந்துட்டே இருந்ததுனாக்கா காலம்தான் ஓடுமே தவிர நீங்கள் ஒன்றும் செய்ய போவதில்லை. நீங்கள் கட்சிக்குள்ளேயே செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்படி இப்படி ஆட்சியில் செய்வீங்க. 3% கட்சிக்குள்ளேயே தரமாட்டேங்கிறீங்க சார். நீங்கள் எப்படி ஆட்சியில் தருவீங்க? வெறும் 3 பேர்த்துக்கு சீட் தர்றீங்க சட்டசபையில். 3 பேர்த்தில் 2 பேர்த்த அமைச்சராக்கிறீங்க. அது ஒன்றுமில்லாத ஒரு பதவிக்கு அதில் ஒருத்தரை நீக்கிறீங்க. எவ்வளோ மனசு கோணும் அவருக்கு. கொடி பறந்த தன்னுடைய காரில் ஒன்றுமில்லாமல் போகாமல் ஒரு நாசருக்கு எப்படி இருக்கும்? அப்படி நீங்கள் மற்ற அமைச்சர்கள் விட்டு செல்லலாமா? அப்படி விட்டு விடுவீர்களா? அந்த சமுதாயம் உங்களை விட்டு விடுமா? இஸ்லாமியர்கள் ஏமாளிகள். அதனால் ஒதுக்கினாலும் சரி விலக்கினாலும் சரி நீங்கள் காலடியிலே கிடப்பீர்கள் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு. அது மாறிவிட்டு தளபதியாரே, அது மாறிவிட்டது. இனி நாங்கள் இதே போல் அடி வாங்கி கொண்டு ஏமாந்து கொண்டு இருக்க போவதில்லை. நீங்கள் எங்கள் பக்கம் பார்க்க போவதும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் நல்லவர், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் உங்கள் சுற்றி இருப்பவர்களும் சுற்றம் சூழமும் சரியில்லை. அதனால் நீங்கள் வழிகிட்டு போகிறீர்கள். நீங்கள் வழி திரும்புவீர்கள். எங்களுடைய நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது. அதே வழியில் தான் உதயநிதி ஸ்டாலினும் செல்கிறார் என்றால் வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் 97 மாவட்டங்கள், அதில் 3 மாவட்டம் மட்டும்தான் இளைஞரணி அமைப்பாளர் இருக்கிறாங்க. பாக்கி 47 மாவட்டத்தில் பிரதிநிதித்துவமே இல்லை, இஸ்லாமிய பிரதிநிதித்துவமே இல்லை. இது கொடுமை அல்லவா? நல்லா பாருங்க, எல்லா மேடையிலும் பாருங்க, ஒரு இஸ்லாமிய இருக்க மாட்டேன். ஏன்னா யாரும் இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவீங்க? யாருமே இல்லையேப்பா. ஆமாம், நீங்கள் போடலையப்பா, நீங்கள் எங்களை முன்னெடுத்து கொண்டு போகலையப்பா. அப்புறம் எப்படி இருப்பாங்க? சரி, இப்போ இந்த 2 அமைச்சர் போச்சு, ஒருத்தர் விளக்குனீங்க, இன்னொருத்தர் வஹாப்னு ஒருத்தர் இருக்கிறாரு சட்டசபையில், எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அவரை நீங்கள் போடலாமே, ஏன் போடல? சரி, ரைட், விட்டுருங்க. அது முடியாது, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா. ஜவாஹிருல்லா திமுக சின்னத்தில் தான் ஜெயிச்சார், அப்துல் சமத் திமுக சின்னத்தில் தான் ஜெயிச்சார். அவரை அமைச்சராக்குங்க. ஹியூமன் ரைட்ஸில் நாங்கள் இல்லை. நான் கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபாரம் ஸ்டேட் போர்டுக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். உன்னை போட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவர் சக்கரவாணி அமைச்சர் சொன்னார், உணவுத்துறை அமைச்சர். போடலையே, ஹியூமன் ரைட்ஸில் போடலையே. வக்ஃப் போர்டு ட்ரிபியூனலுக்கு, எங்களுடைய ஜாதி சமுதாயத்தை சேர்ந்த வக்ஃப் போர்டு ட்ரிபியூனலுக்கு நான் கடைசி வேலை போனேனே. அதுலேயும் ஏவா வேலு ஒரு ஏடிஎம்கே காரர் தானே போட்டார். அதனால் 9 ஏடிஎம்கே அமைச்சர்களும் கிட்டத்தட்ட 30 சட்டமன்றத்தில் கூட ஏடிஎம்கே எம்எல்ஏவும் தான் இன்று ஆட்சி செய்கிறார்களே தவிர திமுக ஆட்சி இல்லை. இவர்கள் வழிகாட்டின்படி தான் ஆட்சி நடக்கிறது. சீனியர் மினிஸ்டர் யாருமே இல்லையே. நீங்கள் ஸ்டாலினை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம். அதில் ஏதாவது தனிப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா அரசு நியமனத்தில் அவங்களுடைய தலையீடு இருக்கிறது. யார்? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, உறவினர்கள். சபரி அவருடைய மருமகனுடைய தலையீடு, துணைவியாருடைய தலையீடு, சுற்றி இருப்பவர்களோட தலையீடு, தகுதி இல்லாத நபர்கள். அவங்கள்ட்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க சந்திச்சிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு நேரத்தில் அவங்கள பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்கள போட்டுற வேண்டியது. கட்சிக்கு பாடுபட்டவன், கட்சியிலே தொடர்ந்து இருப்பவனுக்கு வாய்ப்பில்லை. நாங்களாம் அவங்கள சந்திக்கவே முடியாது, எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. இவங்க வேறு ஏதோ ஒரு லூப் ஹோலில் வச்சு, சேனலை வச்சு அவங்கள சந்திச்சுக்கிறாங்க, பதவி வாங்கிக்கிறாங்க. இப்படி தான் கோவை மாவட்டத்தில் நியமிக்கப்பட்ட பாதி அரசு வழக்கறிஞர்கள், ஹானரரி வைல்ட் லைஃப் வார்டன், பசுமை குரூப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், மாநில லெவலில் இருக்கக்கூடிய போர்டு உறுப்பினர்கள், இதெல்லாம் இப்படிப்பட்ட நியமங்கள்னா தவிர கட்சிக்கு பாடுபட்டவன், உண்மையான சமுதாய சீர்திருத்தவாதி யாரையும் இவர்கள் நியமிக்கவில்லை. இது தொடர்கிறது. இதெல்லாம் இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க ஆட்சி கிட்டத்தட்ட சபரீசன் நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாருமே வைக்கிறாங்க. இதுவரைக்கும் நேரடியாக ஒரு பிரஸ்லையோ எங்கேயும் பார்த்தது கிடையாது. பட் ஆனால் திமுக கட்சியில் முழுக்க அவருடைய செயல்பாடு தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. இருக்கு. ஆமாம் ஆமாம். நீங்கள் நேரடியாக சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, பார்த்தது கிடையாது. இந்த இதுவும் கிடையாது.
நீங்கள் கட்சியினுடைய தொடர்பு அப்படின்னா நீங்கள் யாரை தொடர்பு கொள்வீங்க? நான் இப்போ யாரையுமே பார்க்குறதில்ல. கடந்த ஓராண்டு காலமாக அடிக்கடி துரைமுருகனை சந்திப்பேன், இல்லாட்டி திருச்சி சிவாவை பார்ப்பேன். வேறு யாரையும் நான் பார்க்குறதில்ல. எதுவுமே செயல்பாடு சுப்புலட்சுமி ஜெகதீசன் இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. இந்த கொள்கைகள் இந்த நடைமுறைகள் பிடிக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லி போயிட்டாங்க. அவங்க வேறு யாரும் நாம் சந்தித்ததில்லை. அன்பகம் கலை அவர் நல்ல நண்பர். அவர் எல்லோரும் கூட வந்து பழகக்கூடியவர், இனிமையாக பேசுவார், எல்லாமே செய்வார். ஆனால் இருந்தாலும் வந்து அவர் ஒன்றும் செய்யலை. ஆர்எஸ் பாரதி அதே தான் நல்ல அறிமுகமானவர் தான் அவர். அவரும் ஒன்றும் செய்யலை. அவரும் எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டையாக தான் இருக்கிறார் எல்லாத்துக்குமே. இதுதான் நிலைமை. மற்றபடி இந்த குற்றச்சாட்டு தவிர்த்து திமுகவின் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக செயல் நல்லா இருக்குது. எல்லா பக்கம் நல்லா செய்கிறாங்க. கட்சியில் நிறைய செலவு பண்ணுறாங்க, கூட்டம் நடத்துகிறாங்க. கூட்டம் தான் நடத்துகிறாங்களே தவிர வேறு இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய எல்லாமே போய் சேர்ந்துருது. கொண்டு போய் கட்சிக்காரங்க சேர்த்துட்றாங்க. தொய்வு இல்லாமல் அந்த பணியெல்லாம் நடக்குது. மக்கள் நலனில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறீங்க? மக்கள் நலனில் இருக்கும். எப்போவுமே மக்கள் வந்து திட்டிகிட்டே தான் இருப்பான். யார் இருந்தாலும் திட்டிகிட்டே தான் இருப்பான். பெரிய அளவுக்கெல்லாம் குற்றச்சாட்டெல்லாம் சொல்ல முடியாது கட்சி மேலே. நல்லபடியாக ஆட்சி நடக்குது. பட் ஆனால் அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா இஸ்லாமியர்கள் வந்து ஒதுக்கப்படுறாங்க அப்படின்றது தான் உங்களுடைய மெயினான குற்றச்சாட்டு. திமுகவோட கம்பேர் பண்ணுறப்ப ஏடிஎம்கே இஸ்லாமியர்கள் எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க? பாருங்கள், அவங்க அவைத்தலைவரே வந்து ஒரு இஸ்லாமியர் போட்டிருக்காங்க. 75 ஆண்டுகளில் 3 இஸ்லாமியர் கொடுத்த எம்பி, 3 இஸ்லாமியர்களை எம்பி பதவிக்கு கொண்டு போனாங்க திமுகவில். ஆனால் ஏடிஎம்கேல 45 ஆண்டுகளில் 4 இஸ்லாமியர்களை எம்பி பண்ணாங்க. அவங்களுடைய எல்லா அமைப்புகளிலும் கிளைகளிலும் இஸ்லாமிய இல்லாத கிளையே இருக்காது, அமைப்பே இருக்காது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஜெயலலிதா எங்களுக்கு எதிராக வந்து ராமஜென்மிக்கு போனாலும் கூட இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அந்த அம்மா கொடுத்துச்சு. அது பெரிய ஆச்சரியம் தான் நமக்கு. இருந்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருந்தாலும் கூட அந்த அம்மா கொடுத்துச்சு. அது ஏன்னே தெரியல. ஆனால் இவங்க கூடயே இருக்கிறோம், இவங்க ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறது தான் ஆதங்கம். இப்போயும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அப்படி தான் இருக்குது. ஃபாலோ பண்ணுறாங்க. பாருங்க, தமிழ் மகன் ஹுசைனை அவைத்தலைவராக வச்சுருக்காங்களா? அப்படி தலைமையில் யார் இருக்காங்க? திமுகவில் யாருமே கிடையாது. ஒருத்தர் நபர் கூட கிடையாது. திமுக தன்னுடைய பார்வையை வந்து இஸ்லாமியர்கள் பக்கம் திருப்ப வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் முழுமையாக வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அதை கொஞ்சமாச்சு நீங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லவா? அந்த நன்றி விசுவாசமாவது உங்களிடம் இருக்க வேண்டும் அல்லவா? அட இவர்கள் எங்களிடம் தானே கேட்பார்கள், வேறு எங்கே போய் கேட்க முடியுமோ? அவர்கள் எண்ணம் வர வேண்டும் அல்லவா? தயவு செய்து எங்களை சிந்தித்து பாருங்கள். 3.5% கலைஞர் அறிவித்து நீங்கள் கட்சியிலாவது நீங்கள் கொடுங்கள். எதுவுமே செய்யலைன்னு எப்படி உங்களோடு தொடர்ந்து வருவது? ஆனால் இந்த வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலிலே 3 இஸ்லாமியர்களை நீங்கள் கண்டிப்பாக கட்சியின் சார்பாக நிறுத்த வேண்டும். இது உங்கள் கோரிக்கை? எங்களோட கோரிக்கை. இல்லாட்டி அந்த எந்த 3 தொகுதியை நாங்கள் கேட்கிறோம் என்றால் ராமநாதபுரம், வேலூர், கோவை, மயிலாடுதுறை, இந்த 4 இடத்துலையும் நீங்கள் இஸ்லாமிய வேட்பாளரை கழக வேட்பாளரை அறிவிக்க வேண்டும். நீங்கள் முஸ்லீம் லீக் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் தமுக கொடுத்தோன்னு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. திமுகவில் எத்தனையோ பேர் இருக்கிறான் கட்சிக்குள்ளார. ஆமாம், அவர்களுக்கு திமுக உறுப்பினர், இஸ்லாமிய உறுப்பினர் நீங்கள் வேட்பாளர் அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் எங்களுடைய வேட்பாளரை நிறுத்துவோம் இஸ்லாமிய அமைப்புகளின் சார்பாக. இவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நம்ம சேனல் சார்பாக மிக்க நன்றிகள் சார்.